அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கொல்கத்தாவில் உணவகத்தின் 5 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கொல்கத்தா உணவகத்தில் தற்போது தீ விபத்தில் சிக்கி 3 தமிழர்கள் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 14 பேர் மொத்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தீ விபத்தில் சிக்கி 3 தமிழர்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்திருப்பதால் அந்த பகுதியில் சோகம் நிலவி வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கொல்கத்தாவில் ஒரு ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 3 தமிழர்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தீ விபத்தின் போது உயிர் பிழைப்பதற்காக ஜன்னல் வழியாக கீழே குதித்த போது பொதுமக்கள் கீழே குதித்து தப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெயலானி, இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்கள். மத்திய கொல்கத்தா பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு உணவகத்தில் கடுமையான தீ விபத்து என்பது நேற்று இரவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் தற்போது வரை 14 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த உயிரிழந்தவர்களில் 3 நபர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீ விபத்து என்பது நேற்று இரவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பயங்கரமான தீ விபத்து என்பது முழுவதுமாக அந்த கட்டிடத்தில் தீப்பற்றி எரிய தொடங்கியதால் பதட்டம் அடைந்த மக்கள் அந்த கட்டிடத்தின் ஜன்னல்கள் வழியாக கீழே குதித்து தப்பிக்கவும் முயன்றிருக்கிறார்கள். குறிப்பாக 4 மாடி கட்டிடமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த பகுதியில் 4வது தளங்களில் இருந்தும் கூட ஒரு சிலர் கீழே குதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் பலர் காயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தீ விபத்தின் காரணமாக தற்போது வரை 14 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தற்போது தீயணைப்பு துறை தரப்பில் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 நபர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாகவும் கூறப்படுகிறது. இதே போன்று பலர் இந்த தீ விபத்தில் காயமடைந்திருப்பதாகவும் காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அங்கு தீ என்பது அணைக்கப்பட்டு முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக மாநில காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்ருத், தீ விபத்து தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.